மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். Just as I am, without one plea, but that thy blood was shed for me, and that thou bidst me come to thee. Just as I am, and waiting not to rid my soul of one dark blot, to thee whose blood can cleanse each spot, O Lamb of God, I come, I Millions of people around the world were saved as this great old hymn was sung at Billy Graham crusades. The Bible says in John 3:16, "For God so loved the world, that he gave his only begotten Son, that whosoever believeth in him shall not perish, but have everlasting life." If you haven't given your life to Jesus, pray this with me. Heavenly Father, I admit that I have sinned. I repent. I believe in my heart that you raised Jesus from the dead. I confess with my mouth that Jesus is Lord. I am saved in Jesus' name. Amen. If you prayed this with me, welcome to the family of God. Just as I am, without one plea, but that thy blood was shed for me, and that thou bidst me come to thee, O Lamb
நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். திருத்துவத்தின் திருநாளுக்கு பின்வருகின்ற 5ஆம் ஞாயிறு தினமாக நாளிலே நாம் வாசித்து தியானிக்கும்படியாக திருச்சபை பெரியவர்களால் குறிக்கப்பட்டிருக்கின்ற சுவிசேஷ பகுதி, அது பரிசுத்த மத்தேயு என்பவர் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 முதல் 26 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கவனமாய் கேட்போம். மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் அதிகாரம் 16 வசனங்கள் 13 தொடங்கி 26 முடிய. பின்பு இயேசு பிலிப்பு சசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாக என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாக இயேசு என்று ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்றார். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான் என்றார் என்பது. கிறிஸ்துவுக்குள் அன்பார்களே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் என்னுடைய ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்து, மீண்டும் நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக கடவுளுடைய வசனங்களை சிந்திக்கவும் அதன் மூலமாய் கடவுள் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை அழைத்திருக்கிறார். திருமறையை நாம் ஒருவேளை தொடர்ந்து நாம் படிக்கின்ற பொழுது அதிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அழைத்து, ஆண்டவர் அவளுக்கு கொடுக்கின்ற திருப்பணிகளை, ஆண்டவர் அவளுக்கு கொடுக்கின்ற ஊழியங்களை குறித்து நாம் வேதத்தில் பல இடங்களில் நாம் வாசிக்கின்றவர்களாக இருக்கிறோம். அதிலும் சிறப்பாக இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் நாம் பார்க்கின்ற போது இந்த நிகழ்ச்சியானது 4 சுவிசேஷத்திலும் வருகின்ற ஒரு சிறப்பான பகுதியாக இருக்கிறது. ஆனால் இந்த பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது 3 சம்பவங்களை அல்லது 3 நிகழ்வுகளை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். முதலாவதாக பார்க்கின்ற பொழுது பேதுருவினுடைய விசுவாச அறிக்கையை குறித்து நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது பாடுகள் பற்றிய அறிவிப்பை இந்த இடத்துல ஆண்டவர் இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இயேசுவை பின்பற்றி செல்லுகிற முறையை குறித்து அவர் கூறுகின்ற ஒரு நிகழ்வை நாம் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 நிகழ்வுகளிலே பார்க்கின்ற பொழுது முதலாவதாக வருகின்ற பேதுருவினுடைய விசுவாச அறிக்கையை குறித்து இந்த நாளில் நாம் சிந்திக்க இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் 12 சீடர்கள் முதன்மையான இடத்தை பெற்றவர் பேதுரு என்பதை நாம் அனைவரும் அறிவோம். ஆரம்பத்தில் சீமோன் என்று அவர் அழைக்கப்படுகிறார். இந்த சீமோனை இயேசுவிடத்தில் அழைத்து வந்தவர் அவரது சகோதரனாகிய அந்திரேயா என்பதையும் நாம் அறிவோம். ஆனாலும் இந்த சீமோனை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது
இந்த சீமோன் திருமணமானவன். ஒருவேளை சீமோன் வலிமையான உடற்கட்டு உடையவனாக இருந்தாலும் ஒரு பலவீனமான பண்பு உடையவனாக இந்த சீமோன் விளங்கினான் என்பதை நாம் காண்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இவரிடத்தில் காணப்பட்ட காரியங்களை நாம் பார்க்கின்ற பொழுது உணர்ச்சி வசப்பட்டவனாக, அவசர புத்தியுள்ளவனாக, மூர்க்க குணமுள்ளவனாக, தீவிரமானவனாக, மிகுந்த ஆர்வமுள்ளவனாக, பதிலளிக்க முந்திக் கொள்ளுகிறவனாக, அது மட்டுமல்லாமல் எப்பொழுது கேள்வி கேட்க ஒருவேளை அவன் முந்திக் கொள்ளுகிற ஒரு மனிதனாக இந்த பேதுரு காணப்பட்டதை நாம் பார்க்கின்றவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இவ்விடத்தில் காணப்பட்ட உயர்ந்த பண்பு என்னவென்று சொன்னால் 12 சீடர்களுக்காக ஆண்டவரிடத்தில் வாதாடுகின்ற ஒரு மனிதனாக, அவரிடத்தில் அநேக காரியங்களை கேட்டு அவளுக்கு கொடுக்கின்ற ஒரு சீடனாக இந்த இடத்துல காணப்பட்டதை நாம் பார்க்கின்றவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது கேபா என்றால் பேதுரு என்று சொல்கிற அர்த்தம். அது மட்டுமல்லாமல் சீமோன் என்பது யூத பெயராக இருந்தாலும் ஆனால் இயேசுவின் பணியோடு கூட அதிக தொடர்பு கொண்டவனாக இந்த பேதுரு காணப்பட்டது நாம் வேதத்தில் அதிகமாக நாம் வாசிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இயேசுவின் அன்பான சீடர்களில் ஒருவராகவும் பேதுரு காணப்பட்டார் என்பதை நாம் அறிவோம். ஆண்டவருக்கு 3 சீடர்கள், அன்பான சீடர்கள், பேதுரு, யாக்கோபு, யோவான். இந்த 3 பேரும் ஆண்டவருடைய அன்பான சீடர்களாக இருந்தாலும் ஆனால் அநேக காரியங்களில் ஆண்டவரோடு அதிக தொடர்புள்ள ஒரு மனிதனாக பேதுரு காணப்பட்டது நாம் வேதத்தில் அதிகமாய் வாசிக்கின்றோம். நற்செய்தியாளர்கள் அடிக்கடி சீமோன் பேதுருவை குறித்து கூறுகின்ற பொழுது அவரை சீமோன் பேதுரு என்றே அழைப்பதை நாம் வேதத்தில் அதிகமாய் வாசிக்கின்றோம். ஆனால் பவுலடிகளார் இவரை கேபா என்றே அழைக்கின்றார். கேபா என்று சொல்லி அடிக்கடி பவுலப்போஸ்தலன் அழைப்பது நாம் வேதத்தில் வாசிக்கின்றவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இயேசுவின் விருப்பப்படி நடக்காத போதெல்லாம் பேதுரு என அழைக்காமல் சீமோன் என அழைத்து ஆண்டவர் எச்சரித்துள்ளதை நாம் வேதத்தில் வாசிக்கின்றவர்களாக இருக்கிறோம். அதுதான் மார்க்கு 14 அதிகாரம் 37 வசனத்தை வாசிக்கிற பொழுது நித்திரை பண்ணுகிறதை கண்டு சீமோன் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பதை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நான் வாசித்த இந்த பகுதியில் பார்க்கின்ற பொழுது பேதுருவிடத்தில் காணப்பட்ட அல்லது பேதுருடைய காணப்பட்ட உயர்ந்த பண்பாக இருக்கிற அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் இடத்துல மீண்டும் இடத்தில் உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்கின்றவர்களாக இருக்கிறோம். மார்க்கு மத்தேயு 16 அதிகாரம் 13 முதல் 16 வசனத்தை வாசிக்கிறோம். ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவரிடத்தில் கேட்கின்ற பொழுது சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இடத்துல சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லி மீண்டும் அவரிடத்தில் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் இந்த இடத்துல கேட்கின்ற பொழுது பேதுரு இடத்துல சொல்லுகிறார். தாமதமில்லை, எந்த விதமான தயக்கம் இல்லாமல், எந்த விதமான தடை இல்லாமல் உடனடியாக எடுத்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால் அது மத்தேயு 16 அதிகாரம் 16 வசனத்தை வாசிக்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி அவன் அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, மற்ற காரியங்களை நான் பார்க்கிற போது ஜனங்கள் எல்லாம் என்னை யார் என்று சொல்லுகிறான்னு சொல்லி கேட்கிற பொழுது இந்த இடத்துல யோவான் ஸ்நானகன் என்றும், எலியா என்றும், வேறு சில எளிமையா என்று சொல்கிற போதும் நீங்கள் என்னை யார் என்று சொல்கின்ற கேட்கின்ற போது மீண்டும் மிக தெளிவாக இந்த இடத்துல சீமோன் பேதுரு சொல்வதை நாம் பார்க்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்ல இடத்தில் அவர் அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். அதுதான் மத்தேயு 16 அதிகாரம் 17 முதல் 19 வரை உள்ள வசனத்தில் வாசிக்கின்ற போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்ல இடத்தில் அவர் சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதில் என்று சொல்கிற ஒரு பெரிய அதிகாரத்தை ஒருவேளை பேதுருடைய கரத்தில் ஆண்டவர் கொடுப்பதை நான் பார்க்கின்றவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிற ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்தை பேதுருவுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்பதை நான் பார்க்கிறோம். பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி இந்த நிலையில இந்த பேதுரு ஆண்டவர் உயர்த்தி வைத்து இருப்பதை நாம் பார்க்கின்றவர்களாக இருக்கிறோம். ஆனால் பேதுருடைய வாழ்க்கையும் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ததுமி நின்ற பேதுருவை, ஒருவேளை மனங்கசந்த இந்த பேதுருவை ஆண்டவர் கற்பாறையாக மாற்றி ஒரு உயர்ந்த நிலைக்குள்ளாக ஆண்டவர் பேதுருவை மாற்றினார் என்பதை நாம் அறிகின்றவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் திருச்சபையுடைய முதல் அஸ்திபார கல்லாக ஆண்டவர் பேதுருவை மாற்றினார் என்பதை நாம் அறிகின்றவர்களாக இருக்கிறோம். 1 பேதுரு 2 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கிற பொழுது ஜீவனுள்ள கற்கரை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு
பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என்று சொல்கிற இந்த நிலையை ஆண்டவர் கொடுப்பதை நாம் பார்க்கின்றவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் இந்த பகுதியில் பார்க்கிற பொழுது இந்த மறுரூப காட்சியின் மூலமாய் சீமோன் முக்கியமான ஒரு ஆவிக்குரிய பலத்தை பெற்றுக்கொள்கிற ஒரு மனிதனாக ஆண்டவர் அவனை மாற்றினார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அந்த மலையின் அனுபவத்திற்குள்ளே வருகின்ற போது அந்த இடத்தில் ஆண்டவர் நாம் இங்கேயே தங்கிவிடுவது நல்லது என்று சொல்கிற அந்த மலையின் அனுபவத்திற்குள்ளாய் பேதுரு வருவதை நாம் அறிகின்றவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகும் அவருடைய சீடர்களுக்கும் பேதுருவுக்கும் சொல்லுங்கள் என்று சொல்லி மிக தெளிவாக பேதுருவுக்கு சொல்லி அனுப்புவதை நாம் அறிகின்றவர்களாக இருக்கும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்லி அனுப்புகிற ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். இந்த செய்தியை நீங்கள் போய் பேதுருவுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இடத்தில் அனுப்புகிறார். தனிப்பட்ட முறையில் தேவதூதன் பேதுரு பெயரை கூறிய போதும் ஒருபோதும் இந்த நிகழ்ச்சியை நாம் மறக்க முடியாது. ஆனால் இயேசு பேதுருவின் அன்பை உறுதி செய்வதற்காக 3 முறை அவனிடத்தில் கேட்கிறார். நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? நீ என்னை விசுவாசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாய் என்று சொல்கிற 3 கேள்விகளை கேட்டு அதன் மூலமாய் மீண்டும் அவனை உறுதிப்படுத்துவதை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஏன்னு சொன்னால் 3 முறை பேதுரு மறுதலித்த பிறகுதான் ஆண்டவருடைய அன்பை ஒருவேளை இந்த இடத்தில் அவன் அறிக்கை செய்கிற ஒரு மனிதனாக இந்த இடத்தில் அவன் காணப்படுகிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், ஒளி நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாய் என்று சொன்னால், அல்லது நீ என்னை நேசிக்கிறாய் என்று சொன்னால் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி 3 முறை இறை ஒப்படைப்பு செய்வதை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ததுமை நின்ற இந்த பேதுருவை மனங்கசந்த பேதுருவை ஆண்டவர் இந்த இடத்தில் அற்புதமான பணிகளை கொடுத்து ஆண்டவருடைய திருப்பணிகளை செய்யும்படியாய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியான இந்த பணிக்குள்ளாய் ஆண்டவர் கொண்டு செல்வதை நாம் அறிகின்றவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் பேதுருடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கிற பொழுது எருசலேமில் 120 பேரும் கூடியிருந்து ஜெபிக்கையில் பேதுரு இவர்களுக்கு தலைவனாக இருந்து அவர்கள் வழிநடத்துகிற ஒரு பெரிய பொறுப்பையும் பெற்றிருந்தான் என்பதை நாம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரையுள்ள வசனத்தை நாம் வாசிக்கின்றவர்களாக இருக்கிறோம். ஆகவேதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 14, 40, 42 ஆகிய வசனத்தில் வாசிக்கிறோம். பேதுரு சீடர்களுக்கு தலைவனாக இருந்து அவர்கள் சார்பில் இந்த இடத்துல அருளரை ஆற்றுகிற அல்லது ஆண்டவருடைய செய்தியை பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாராக இந்த இடத்துல பேதுரு காணப்பட்டதை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த வசனத்தை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையிலே வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் என்பதை நாம் வேதத்தை வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இப்படி தேவனுடைய ஆற்றலை பெற்ற ஒரு மனிதனாய் ஆண்டோட வல்லமையை பெற்ற ஒரு மனிதனாய் பேதுரு காணப்பட்டதை நாம் பார்க்கின்றவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் பெந்தகோஸ்தே நாளில் பேதுரு ஆற்றிய முதல் அருளை கேட்டு 3000 பேர் மனம் திரும்பி இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றார் என்று சொல்லி நாம் வேதத்தை வாசிக்கின்றவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்லாம் இந்த பேதுரு 2 கடிதங்களை எழுதினார். அதன் மூலமாய் ஒரு ஆண்டவருடைய காரியங்களை மிக தெளிவாக மக்களுக்கு எடுத்து கூறினார் என்பதை நாம் அறிகின்றவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் பேதுருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒவ்வொரு செயல்பாடுகளை நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவருக்காய் வைராக்கியமுள்ள ஒரு மனிதனாய், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு மனிதனாய், ஆண்டவர் விரும்புகின்ற காரியங்களை செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஒரு மனிதனாய் பேதுரு காணப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். தன் இஷ்டப்படி தன்னால் வாழ இயலும் என்று எண்ணிய பேதுருவை ஆண்டவர் தன்னை மறந்து பிறருக்கு சேவை செய்கிற, பிறருக்கு ஊழியம் செய்கிற, பிறருடைய வாழ்க்கையை மாற்றுகின்றது உன்னதமான பணிக்கு நேராய் ஆண்டவர் இந்த பேதுருவை கொண்டு சென்றதை நாம் அறிகின்றவர்களாக இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் இயேசுவுக்கு பின் சென்றால் தனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி எண்ணி நின்றவர்தான் இந்த பேதுரு. ஆனால் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இதோ நாங்கள் எல்லாவற்றை விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே கேட்கின்ற போது அவரது அருள் இல்லாமல் தான் முழுமையாக ஆண்டவருக்கு பணியாற்ற முடியாது, அல்லது ஆண்டவருக்கு சேவை செய்ய முடியாது, அல்லது ஆண்டவருக்கு தொண்டாற்ற முடியாது என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு தன்னை முழுவதுமாக ஒப்படைக்கின்ற ஒரு மனிதனாக பேதுரு காணப்பட்டதை நாம் அறிகின்றவர்களாக இருக்கிறோம். அதுதான் அவர் சொல்லுகிற இன்னொரு அறிக்கை கூட நாம் வேதத்தை வாசிக்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 68ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்திற்கு போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டல்லவா என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்வதை நாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ என்று சொல்லி கேட்கிற பொழுதுதான் இந்த வார்த்தையை பேதுரு சொல்கிறார். ஆண்டவரே, நான் யாரிடத்திற்கு போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டல்லவா என்று சொல்லி சொல்வதை நான் பார்க்கிறோம். ஆகவே இயேசுவே தன் வாழ்க்கைக்கு போதுமானவர் என்பதை உணர்ந்து அவரை பின்பற்றுகிற ஒரு மனிதனாக, அவருக்கு சேவை செய்கிற ஒரு மனிதனாக, அவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு மனிதனாக, அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற ஒரு மனிதனாக பேதுரு காணப்பட்டது நாம் அறிகின்றவர்களாக இருக்கிறோம். என கண்பார்வளே, என் ஆடுகளை மேய்ப்பாயாக,
என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாக என்று சொல்கிற அந்த உன்னதமான பணியை பேதுருடைய கரத்தில் கொடுத்து ஆண்டவர் வழியெடுத்தது போல இன்றைக்கு நீங்கள் நான் ஆண்டுடைய திரு சமூகத்தில் நான் வந்திருக்கிற பொழுது ஆண்டவருக்காக கடவுள் நம்மை ஒவ்வொரு நாளும் அடைக்கின்ற போதெல்லாம் அவருடைய வாழ்த்துக்கு கீழ்ப்படிந்து நாம் நடக்கின்ற போது இந்த பேதுருவை போல ஆண்டவர் உங்களையும் மண்ணையை மாற்றி அவருடைய வழிகளுடைய பாதையிலே தொடர்ந்து நம்மை ஆண்டவர் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல பண்புகளோடு கூட நாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை நடத்தவும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பேதுரு எப்படியாக ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு என்று அர்ப்பணித்தாரோ அதே போல நீங்களும் நான் வாழும்படியாய் இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேதுருவிடத்தில் காணப்பட்ட இந்த நல்ல பண்புகளை நம்முடைய உள்ளத்தில் நம்ம மனதிலே கொண்டு நாம் வாழ்வோம். இந்த வசனங்கள் மூலமாய் இந்த வார்த்தைகள் மூலமாய் கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.